தென்னங்கண்ணை பற்றி நர்சரிலே இருந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கியப்பா தினேஷு. நெட்டை குட்டைங்கிற, குட்டை நெட்டைங்கிற, காயை எடுத்து காமிக்கிற, பாக்கெட் கண்ணை காமிக்கிற, 7 மாத கண்ணு இப்படி வருங்கிற, ஒரு குருத்தோலை இப்படி தான் பிரியுங்கிற. ஆனால் தோட்டத்தில் கொடுத்த மாதிரியே ஒன்றுமே காமிக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? 3 வருஷத்துக்கு முதல்ல, இன்னும் சரியாக சொல்லணும்னா 3 வருஷம் 3 மாதத்துக்கு முதல்ல நாம் கொடுத்து கிட்டத்தட்ட 36, 3 வருஷத்துக்கு 36 மாதம் முடிஞ்சு 39வது மாதம் இருக்குது. நெட்டை குட்டை ரகம் கொடுத்தோம். நாம் சொல்கிறோம் நெட்டை குட்டை ரகம் நீங்கள் சாகுபடி பண்ணும்போது அது 3 வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொய்ப்பாளைகள் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். பொய்ப்பாளைகள் எப்படி பிரியும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்துட்டு 39 மாதங்களான ஒரு மரத்தில் இன்னும் அடிமரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை விளக்காமல் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே அடுத்த மரங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 விழுக்காடு மரங்கள் கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை ரகங்கள் நாம் சொல்லியிருப்போம். இளநிக்கும் தேங்காய்க்கும் கொப்பரைக்கும் 3க்குமே ஆகக்கூடியது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம். இதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்த பொய்ப்பாளைகளினுடையது. அடுத்து இப்போ வந்திருக்க வீரியமான பாளைகளில் எவ்வளோ வந்து குறும்பை, அதாவது வந்து பட்ஸ் வந்து எவ்வளோ வந்து நின்றுருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ வந்து பட்ஸ் வந்து நின்றுருக்குன்னு பாருங்கள். பாளைகளுடைய நீளத்தை பாருங்கள். அப்போது நாம் சொல்கிறோம், நாம் முதல்ல தென்னையை கொடுத்து அது நல்லா வருதாங்கிறத பார்த்துட்டு அதனுடைய சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் விவசாயிகளுக்கு சொல்கிறதுக்கு முனைகிறோம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உளவியில் சும்மா தென்னையை பற்றி ஒரு வருஷத்துக்கே ஒரு வீடியோ போட்டிருப்போம், 2 வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இப்போ தான் தொடர்ச்சியாக போட ஆரம்பிக்கிறோம். காரணம், நாம் ஒரு சக்ஸஸை பார்த்தோம், நெட்டை குட்டையுடைய சக்ஸஸை பார்த்தோம். அந்த சக்ஸஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். உங்கள் தோட்டத்தில் இது போல் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோட பயணிக்கும். நன்றி, வணக்கம்.